டைரக்ட் ஒரு கொஸ்டின் பிடிச்ச ஆளு சரிங்களா. ஃபர்ஸ்ட்லேயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ட்ரைலர்லேயே. அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ட்ல நின்னார், ஒரு இடத்துல நின்னார், அதிலேயே வந்தார். இப்போ நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க, அதுல வந்து செகண்ட் பார்ட்ல ப்ரொமோல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடான்னு சொல்லியிருக்கீங்க. மாசா கையில் வச்சுருக்கீங்க. இல்லை இல்லை, அதான் நான் அந்த டைலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன். அதான் சொன்னேன் இப்போ தப்பா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் என்னன்னா சார், பார்ட் 2ங்கிறது இன்னைக்கு நானே 2 படம் பண்ண போறேன். பார்ட் 2 ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்ட் 2 வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார். ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது. இல்லைன்னா 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்கிறோம் ஒரு மூடில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது. எல்லா படங்களும் இல்லை, சில படங்கள் ஓடி இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது, கதை பண்ணிட்டு அந்த டைட்டில் வச்சுக்கணும். இதுதான் சார் விஷயம். அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தாரு. நானும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வச்சு தேர் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பார்ட் 2 கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நான் பண்ணுற ஃபியூச்சரில் பார்ட் 2 சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறது நான் நம்புகிறேன். கிருஷ்ண விஷால் ப்ரொடக்ஷனில் இப்போ நீங்கள் படம் பண்ண போகிறாங்க. அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த அந்த சீனில் என்ன வரீங்கன்னா கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி கெட்டப்பில் வரீங்க. ஏன் இல்லை கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்ல வரீங்க? ஒருவேளை நீங்க வந்து படத்துல இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அது நான் வந்து இந்த படத்துல நடிக்கல, அதை கிளியர் பண்ணிடுறேன். மேடம் அதை கேட்டாங்க, நான் நடிக்கல. இதில் ஐம் ஒன்லி ப்ரெசென்டிங் த ஃபில்ம். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்கு. ஸோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ், நான் எனக்கு அப்புறம் பேசினதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான். எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வருது. ஏன்னா சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இது நம்ம பண்ணால் நல்லா இருக்கும், என்னோட ஜட்ஜ்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை, எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம். சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஷூட் பண்ணி. இது வந்து கதை ரீதியாவே எனக்கு வந்து இந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது துரை சொன்னா எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான், ரொம்ப நாள் நான் பேசுறேன்னு பேசும்போது அப்படிதான் இது ஆச்சு. நான் இதுல நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு, பட் விக்னேஷோட படம் பண்ண எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு சின்ன கட்ஸ் இருக்கு அவர்கிட்ட. அவர் ஒரு ஐடியா லைனாக சொல்லியிருக்கிறாரு, ஃபியூச்சரில் வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன். எல்லாரும் டேரக்டர்கிட்டையும் நீங்கள் கதை கேட்கணும் கேட்பீங்களா? அப்படிலாம் இல்லை சார், இப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸில் வி ஸ்பெண்ட் hours and hours for script narration. சம்டைம்ஸ் இல்ல இல்ல அது வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ப்ரொடியூசர், நான் பிரசன்ட் மட்டும் தான் பண்றேன். ஸோ அதனால மிரட்டேன், பிரச்சனை கிடையாது. டைரக்டர் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆர்ட் ஸ்பாட் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான், பயங்கரமா இருந்தது. தேங்க்யூ. இதுல எந்த வெரைட்டியான சட்னி வரும் அது நீங்க பாருங்களேன், இப்போ சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். ஆனா அதான் நீங்க 1ல உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசுவோம். ஒன்னு ஜாலியா இருக்கும், ஒன்னு சீரியஸா இருக்கும், ஒன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சோன்ல இருக்கும்னா இதுல என்ன ஒரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். இதுல அதர் சைட் லைட்டா டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும்போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது. இதுல பரவாயில்ல. விஷ்ணு சாரோட ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லான்ச் நம்ம ஆர்ட் ஸ்பாட்ல ஒரு செக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு படம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா? இது படத்துல பதில் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க படம் போது சொன்னீங்க படம் நல்லா இல்லைன்னா செருப்பால அடிங்கன்னு. சரிங்களா? அவர் கையோட செருப்பு விட்டாரு. நெக்ஸ்ட் நடந்தா என்னவா இருக்கும்? அடிச்சிருவாரு அந்த செருப்பால. அதான் செருப்பை காட்டுறாருல. இல்ல நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியா இருக்காங்க படம் நல்லா இல்லைன்னா. அதனால அதான் நான் டைலாகா சொல்றேன், மக்கள் செருப்பால அடிச்சு கூடாது, மட்டும் மைண்ட்ல வச்சு படம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது. விஷ்ணு ஹியர் சொல்லுங்க சார். புரியல சார். யூனிவர்ஸ்
இந்த யூனிவர்சல்னு சொல்லுவாங்கல்ல, அது உள்ள படத்துல அப்படியே கண்டினியூவா அதே பேட்டர்ன்ல பண்ண போறீங்களா? இல்ல சார், ஹாட்ஸ்பாட் 1ல 4 கதை இருந்தது. அது போக இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்ரு ஒரு எக்ஸ்ட்ரா கதையா இருந்தது. 2ல வந்து 4, 5, 6 அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சீக்குவல் கிடையாது, எல்லாமே புது கதைகள் தான். ஆனா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலா இருக்கும் சார். ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. இப்ப இதுக்கு அப்புறமும் பண்றதும் அதே பேட்டர்ன்ல தான் பண்ணுவீங்களா? உங்க பேட்டர்னா இதுதான் அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸ் சார். இல்ல ஹாட்ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர்ன். ஹாட்ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது 3, 4, 5 பண்ணலாம் சார். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இது ஒரு அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு மற்ற கதைகள்லாம் அவர் வச்சிருக்காரு. நான் கேட்டேன் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ், ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு அதுவும். ஸோ வேற கதை வச்சிருக்காரு. பட் மேபி ஹாட்ஸ்பாட் இந்த ஸ்டைல்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். விஷ்ணு இங்க விஷ்ணு இங்க இருக்கேன். இதுல யாரெல்லாம் நடிக்க போறாங்க? இல்ல அது ஒவ்வொருத்தரா நாங்க ரிவீல் பண்ணுவோம். ஆமா, இப்போதைக்கு வெறும் 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் சார். விஷ்ணு, நிறைய படம் லைனப் இருக்கு உங்களுக்கு, ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. விஷ்ணு விஷால் ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமா இருக்கா, இல்ல ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா? ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே 1 வருஷம் எடுத்துக்கிது டைம். ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு சார்? ரெண்டுமே கஷ்டம் தான் சார். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும். அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், 2 வருஷமா நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்துல 2 படம் கொண்டு வந்தேன். ஃபயர், கட்டா குஸ்தி ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள், நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது. தட் இஸ் வை இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார். ஒரு 20 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க என் கூட. அப்போதான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸாக நம்மளால பண்ண முடியும். ஸோ 2 கஷ்டங்கள், ரெண்டுத்துலேயும் கஷ்டம் இருக்கு, அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்கு, அதுக்கு உண்டான லாஸும் இருக்கு. ஸோ பட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ரோல் ஆஃப் பீங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார். ஹியர் ஆக்சுவலி உங்க கட்டா குஸ்தியும் சரி ஹாட்ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்டாவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு. ஈவன் ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு. ஆனா இங்க 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஃபெமினிசம் பேசினா அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வர கேங். இன்னொரு கேங் டோட்டலாவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க, பேசுனா எதிர்ப்போம், அதை விட முக்கியமா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள், ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பத்தி நாங்க பேசும்போது எங்க சைட்ல ஒரு 2 பிரிவா தான் பேசணும். ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத, நல்லா தானே இருக்கீங்க, சுதந்திரமா இருக்கீங்க, சுதந்திரமா தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சீங்களா? 2 பேருமே. ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில ஃபெமினிசம் பேசியிருப்பாரு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல 2 விதமான இது இருக்காங்க செக்ஷன். அது வந்து நீங்க பிரசன்ட் மீடியால சொல்றீங்களா இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்க? ரெண்டு இடத்துல இருக்காங்க. அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இருக்காங்க, ஈவன் மீடியா சைட்லயுமே பேசுனாங்க. சோ இத நான் கேட்க, உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா, நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, பண்ண போறீங்க? ஒரு விஷயத்தோட போது அதோட பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸ்ல வந்து நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன், வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட், வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட். அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்ன்னு ஒன்று வரும். ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமினிசம் அது கிடையாது. அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமினிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி இஸ் நாட் ஃப்ரீடம். Equality is restricting each other also. So for me that is feminism. And being equal in good, bad and ugly, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெமினிசம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி there's a lot of disparity and such movies only through these movies we want to talk about that disparity. அது கம்மி பண்ணணுங்கிறது தான் நாங்கள் சொல்ல வரோம். எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க. சில ரிவ்யூஸ், நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன். சில பேர் ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்றாங்க, அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது. ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம், அது பேசலைன்னா
வேற பக்கம் சாஞ்சிச்சுனா லைட்டா அது படம் சரி படம் ஐ மீன் நல்ல படம் கிடையாது. இட்ஸ் அ ராங் ஃபில்ம்னு சொல்லிடுறாங்க. தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்ட்டிங் மீ பிகாஸ் why are you just judging a film based on one aspect? There are some reviewers who only judge a film based on that one aspect. That is my only problem. And in regards to audience, I think there is always going to be discussion, positive and negative. We as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. That's it. விஷ்ணு சார் அவர் பதில் சொல்லலாம். இல்லை நான் கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாரு. அதான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபெமினிசம், காஸ்ட், சூப்பர் ஸ்டேஷன், இது எதை பற்றி பேசினாலுமே கண்டிப்பாக டிவைடட் டாக் இருக்க தான் செய்யும். பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும். ஸோ அது ஓகே தான்.